முக்கியமாக வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காவுக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் பேசும்போது கூட இது கண்டினியூட்டியாக உங்களுக்கு சில ப்ராப்ளம் இருக்குது. புதுசாக நீங்கள் சொல்கிற நிறைய விஷயங்கள் கிடையாது. கண்டினியூட்டிவாக சில ப்ராப்ளம் சொல்லிகிட்டே வருவீங்க. அரசு என்பது 100% அது செய்ய முடியாது உங்களுக்கு தெரியும். ஒரு வருடம் ஒரு 10% செய்வார்கள், அடுத்த வருடம் ஒரு 20% செய்வார்கள், அதுக்கு அடுத்த வருஷம் 30% செய்வாங்க. அப்படின்னா இந்தியா இஸ் ஆல்வேஸ் அ கண்ட்ரி ஆஃப் இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ரஸ் சொல்லுவாங்க. இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். பட் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை என்ன அப்படின்னாங்க, நம்முடைய நாடு, குறிப்பாக தமிழ்நாடு, இந்தியா நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிற எல்லா விஷயங்களுமே அரசுக்கு பெரும்பாலும் தெரியாத விஷயங்கள் கிடையாது. உண்மை சொல்லணும் அப்படின்னா ரோட் டிரான்ஸ்போர்ட் வந்து டெட் ஸ்லோ ஆவரேஜ் கூட்ஸ் இந்தியாவில் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நாட் ஈவன் 18 km/h அவ்வளோதாங்க வண்டி மூவ் ஆகும். நீங்கள் வந்து அகமதாபாத் ஒரு சரக்கு ஏற்றி நீங்கள் இன்னொரு இடத்துல சரக்கு இறக்குறக்குள்ள கலிஃபோர்னியாவில் ஆப்பிள் ஏற்றி சென்னையில் இறக்கலாம். அதான் இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ஹிமாச்சல் பிரதேஷில் ஆப்பிளை பொறிச்சு நீங்கள் கொண்டு வந்து பொள்ளாச்சி மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு முன்னாடி கலிஃபோர்னியன் ஆப்பிள் அதே டைமில் குறுகிய காலகட்டத்தில் பொள்ளாச்சியில் வந்து இதுதான் நம்ம நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு டேட்டா, ஒரு பாயிண்ட். இதை வந்து எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படிங்கிறது நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அரசாங்கம் என்பது உண்மையாலுமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கணும், ரெஸ்பான்சிவா இருக்கணும், மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும், ஒரு ஃபீட்பேக் லூப்பை ஜெனரேட் பண்ணணும். டெல்லியில இருந்து இங்க வரணும், இங்க இருந்து டெல்லி போகணும், வயா பொலிட்டிக்கல் லீடர்ஸா இருக்கலாம், மாதிரி ப்ரெஷர் குரூப்பா இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் கூட சரி. முதல் முறையாக நடப்பது நாம கண்கூடாக பார்க்கணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நேற்று நம்முடைய பட்ஜெட்டை வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் தாக்கல் செய்தார். பட்ஜெட்ல மிக முக்கியமான விஷயம் என்பது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம நாட்டுக்குள்ள உள் கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு ஒரு அரசு வந்து எவ்வளவு பணம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய டோட்டல் பட்ஜெட் என்பது 3 லட்சம் கோடி நம்ம பட்ஜெட் போடுறோம். இந்தியாவிலே மிக குறைவாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நடத்துவது தமிழ்நாடு அரசு மட்டும்தான். 41,000 கோடி, 10% 12%, 11% தான் போறோம். காரணம் என்னன்னா நம்முடைய அரசாங்க அதிகாரிகளுக்கு நம்ம செலவு செய்யற காசு 85,000 கோடி, சப்சிடி வந்து 34,000 கோடி, இந்த மாதிரி நீங்க போட்டுட்டே போகலாம். இதை நேற்று நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து முதல் முறையாக கிட்டத்தட்ட 20-23 வருஷம் கழிச்சு உள்கட்டமைப்புக்கு கொடுக்கப்படுற நிதி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடியதை 13.5% நேற்று தான் உயர்த்தி இருக்கும். 11%, 10% இருந்தது, நேற்று உயர்த்தி. இதனால என்னன்னு நீங்க கேட்கலாம், இதனால மட்டும் ஒரு 4 லட்சம் கோடி எக்கானமிக்குள்ள பம்ப் ஆகும். ஒரே நிமிடம் ஒரு பாரத பிரதமர், ஒரு பினான்ஸ் மினிஸ்டர் அவர் எடுத்த முடிவு உள்கட்டமைப்பு ஆத்ம நிர்பார் பாரத், இதன் மூலமாக ஒரு புதிய இந்தியா உருவாக்கணும். புதிய இந்தியா உருவாக்கணும்னா புதிய ரோடு வேணும், புதிய கப்பல் போற இன்லேண்ட் வாட்டர்வேஸ் வேணும், லாரி ஸ்பீடா 18 km/h போற லாரி ஸ்பீடு 30 km/h கொண்டு போகணும், 6 வழி சாலை வேணும். அதனால இந்த பட்ஜெட்டை நீங்க கூர்மையா படிச்சீங்கன்னா இந்த உள்கட்டமைப்புக்காக தான் ஒன்னோடு செஞ்சிருக்காங்க. 1,05,000 கோடி தமிழ்நாட்டுக்கு ரோடு 6 லேன் போட்டுருங்க. அது எல்லாத்தையும் தாண்டி 5,35,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போடுங்க. 11% இருக்கிறத 13% ரைஸ் பண்ணுங்க. அதை பார்க்கும் போது நமக்கு நம்பிக்கை வருகிறது. இந்த அரசுக்கு தெரியறனால தான் அதை பண்றாங்க, தெரியாம இந்த அரசுமே பண்ணலாம். இது வந்து சால்வ் பண்ணணும். உங்களுக்கு வந்து நீங்க சின்ன சின்ன இஷ்யூஸ் கேட்குறீங்க. ஒரு கண்டெய்னர் எங்களுடைய கிராமத்துக்குள்ள போக முடியல, எங்க ஃபேக்டரி வந்து தோட்டத்துக்குள்ள இருக்கு, போச்சுன்னா மேல இருக்கிற எலக்ட்ரிக் லைன் வந்து எங்க கண்டெய்னர் மேல முட்டுது, அதனால நீங்க வந்து ரோட வந்து மேலே கீழே போட சொல்லுங்க. நம்ம நண்பர்கள் சொன்னார், ஆரோக்கியமான கருத்து, அக்கா அம்மா கூட பதில் சொன்னார். இதற்கு என்னுடைய கருத்து நான் சொல்றேன், யாரும் என்னை தவறாக நினைக்க கூடாது. முதலாக இந்தியாவில் வந்து மாருதி 800 காரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. பிரஸ் மீட் நடக்குது, பிரஸ் மீட்ல பேசுறாங்க. அப்பெல்லாம் அம்பாசிடர் தான் பாக்குறோம். இந்த மாரிசன் மோட்டார்ஸ் அந்த கார் பெருசா இருக்கும், யானை மாதிரி இருக்கும். இந்த மாருதி 800 பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டப்பா கார் மாதிரி. உடனே பிரஸ் நண்பர்கள் கேள்வி கேட்கறாங்க, என்ன சார் இந்த கார்ல 4 பேர் போய் அடிச்சீங்கன்னா எல்லாம் செத்து போயிருவீங்க, இந்த காரை மக்கள் யாரும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு அந்த மாருதி சேர்மேன் சொல்றாரு, பார்கவ் சொல்றாரு, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க வேகமா போய் மரத்தில் அடிச்சா அம்பாசிடர் மாதிரி தாங்காது, எல்லாம் இறந்து போயிருவீங்கன்னு நினைக்கலாம். நான் எப்படி நினைக்கிறேன்னா, நீங்க வேகமா போய் பிரேக் போட்டா இந்த வண்டி நிற்குங்கிற நம்பிக்கையில் நான் அந்த காரை பார்க்கிறேன் அப்படின்னாரு. அதுதான் ஒரு பிரச்சனையை நம்ம எந்த ஆங்கிள் இருந்து பார்க்கிறோம் என்பதற்கான ஒரு தெளிவு. ஸோ என்னைய பொறுத்தவரை இந்த ரோடு மூவ்மெண்ட் கண்டெய்னர்லாம் பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு இருக்காரு. இப்போ நான் போற ஸ்பீடு 2024 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா மோடிஜி அவருக்கு இந்த பிரச்சனை விடவே மாட்டாங்க. அவர் வந்து முதல்ல அட்டாக் பண்றதே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது அட்டாக் பண்ண முடியும்.
நம்முடைய கெட்ட காலம் 2018 வந்து குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் வந்துச்சு. 2019 பட்ஜெட் நம்ம பேலன்ஸ் பண்ணோம், டெபிசிட் அதிகமாக போகக்கூடாதுன்னு. 2020 ஃபுல்லா கொரோனா, எல்லாருமே தடுமாறிட்டு இருக்க போது நாம மட்டும்தான் உள்ள போய் அதில் பூந்து எல்லா உலக நாடுகளும் முக்கி என்ன பண்றதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம நாட்டில் மட்டும்தான் மிக சிறப்பாக கையாண்டோம். நாம சொல்ல வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் டேட்டா சொல்லுது. அமெரிக்கா மாதிரி ஒரு ஊர்ல 30 கோடி பேர் இருக்கிற ஊர்ல அவ்வளவு பேர் இறந்துப்பாங்க. இந்தியாவில் 130 கோடி பேர் இருக்கிற ஊர்ல வந்து மினிஸ்கியூல் பாப்புலேஷன், மினிஸ்கியூல். எல்லாம் பொருளாதார வல்லுநர்கள் சொன்னாங்க, ஐயோ 66 கோடி பேருக்கு கொரோனா வரும், 13 கோடி பேர் இறந்து போவாங்க. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருது. ஸோ நிச்சயமாக எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குனாங்க. உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இது ஒரு நல்ல ஒரு டீம் இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஒரு அற்புதமான டீம். நீங்க சொன்ன 2024 வேண்டாம் மீன்ஸ் அந்த 2 இயர் பட்ஜெட் 2021 22 அப்படிங்கும்போது ஸ்மார்ட் சிட்டி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷனுக்கு வந்துடும். மேடம் சொன்ன அமிர்த் கம்ப்ளீஷனுக்கு வந்துடும். ஏர்போர்ட் எக்ஸ்பேன்ஷன் நடந்திருக்கும், கார்கோவுக்கு தனியாக ஒன்று இருக்கும். பட் நாம டெவலப்மெண்ட் கொடுக்குற அரசுக்கு வந்து ஓட்டு போடுறோம். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற அரசுக்கு வந்து ஜெனரலாக நம்ம ஓட்டு போட மறுப்போம். காரணம் என்னன்னா நமக்கு ஒரு பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு. டெவலப்மெண்ட் போயிட்டாவே பெயின் பாயிண்ட்ஸ். ஒரு ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணா ஒரு விவசாயிக்கு ரோடு காணாம போகும். எங்க தோட்டத்தில் டவர் லைட் போட்டிருக்காங்க, எங்க தோட்டத்தில் அது போட்டிருக்காங்க, காடு போச்சு, எல்லாம் போச்சு, கிரஷர் போட்டதும் நிறுத்தியாச்சு. இதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெயின் பாயிண்ட். இதுல சிறு விவசாயிகள் வந்து மிகப்பெரிய பெயின் பாயிண்ட். அவங்களுடைய பொருளாதாரமே பார்த்தீங்கன்னா நம்பித்தான் இருக்கு. இதை வந்து அரசு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு விவசாயிகளோட நலனையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லா முடிவும் எடுப்பாங்க. ஸோ அதற்கு வந்து பொள்ளாச்சி போன்ற படித்த மனிதர்களே வந்து பிஜேபி போன்ற கட்சிக்கு ஓட்டு போடலீங்கன்னா இந்த நாட்டை வந்து ஆண்டவனாலே காப்பாற்ற முடியும். இதுதான் உண்மை. படிச்சிருக்கீங்க, விஷயம் பேசுறீங்க, கமிஷன் வாங்காத அரசு பார்க்குறீங்க. எந்த ஃபைல் மூவ்மெண்ட்டுக்கு 20% கிடையாது டெல்லியில. நீங்க யாரை டெல்லியில போய் பார்த்தாலும் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மாதிரி ஒரு புரோக்கரை பிடிச்சி, லாபியை பிடிச்சி, ஏர்போர்ட்ல இருந்து ஒருத்தன் மினிஸ்டர் பார்க்கணும்னா 5 லட்சம், கேபினட் மினிஸ்டர் பார்க்கணும்னா 15 லட்சம். அதெல்லாம் அரசு கிடையாது. இதைத்தான் வானதி அக்காவோ நானோ இங்கே நம்ம தலைவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக ப்ராபகேட் பண்றது குட் கவர்னன்ஸ். மினிமம் கவர்மெண்ட், மேக்சிமம் கவர்னன்ஸ். அதுதான் நம்ம அரசுடைய கொள்கை. அதற்கு டேக் ஆஃப் ஆயிடுச்சு. முதல் 5 வருடம் பார்த்தீங்கன்னா நாம வந்து மக்களுக்கு தேவையான, பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணியாச்சு. இந்தியாவில் வந்து ஒரு நாடுன்னு நம்ம சொல்றோம். தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை. என்ன நாம வந்து ஆசை பத்தி பேசுறோம். 20 வருஷம் வந்து நான் இந்த கட்சியில இருந்தேன், அந்த கொள்கையில இருந்தேன். 1 கோடி 6 லட்சம் பேருக்கு வந்து இப்பதான் நம்ம பேங்க் அக்கௌண்ட் தெரிஞ்ச ஆரம்பிச்சு அவங்களுக்கு அக்கௌண்ட் கொடுக்கும். நீங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி கொரோனா ஊரடங்கு காலத்துல அரசு போய் வீட்டில் போய் பணம் கொடுத்துருக்கும்? நீங்க பேங்க் அக்கௌண்ட் இருந்தனாலதான் உங்களால வந்து பிளிப்கார்ட்ல இது தட்டினீங்க, உடனே 500 1000 ரூபாய் கொடுத்துச்சு. இதே மாதிரி இந்தியாவில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு கேஸ் அடுப்பு. நேற்று நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்லியிருக்காங்க, இன்னும் 1 கோடி கேஸ் கனெக்ஷன் நாம கொடுக்கிறோம். இதுதான் நம்ம நாட்டுடைய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அவை பொருளை நிலை. எத்தனையோ பேருக்கு தங்களுக்கு வீடு கிடையாது, எத்தனையோ மக்களுக்கு காப்பீடு திட்டம் கிடையாது. சராசரி மாத வருமானமே பார்த்தீங்கன்னா 2000 3000 4000. காய்ச்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா காலி. ஸோ முதல் 5 வருடம் நம்முடைய அரசு பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. கேஸ் அடுப்போ, கனெக்ஷன்ஸோ, மருத்துவ காப்பீடோ, வீடு வசதியோ, ஜல் சக்தியோ, வீட்டு குடிநீர் திட்டமோ, பாடலான டயரியா வரக்கூடாது, மருத்துவ வசதிகளோ, மருத்துவத்துக்கு நல்ல ஃபெசிலிட்டியோ, 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகளோ, சாகரமான ப்ராஜெக்ட்ல வந்து ரோடு எக்ஸ்பான்ஷனோ, போர்ட் எக்ஸ்பான்ஷனோ இதெல்லாம் பண்ணிட்டாங்க. 2019 நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே அதிர்ச்சியான முடிவுகள் எடுத்துருக்காங்க. ஆத்ம நிர்பார பாரதம் அப்படின்னு. சைனாவுக்கு மட்டும் நான் நண்பரே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நாம சைனாவுக்கு வந்து 1 வருஷம் நம்மளுடைய எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃபிசிட் பேமெண்ட் மட்டும் நம்ம சைனாவுக்கு வந்து $45 பில்லியன் கொடுத்துருக்கோம். 3 வருஷம் சைனாவுக்கு நம்ம $135 பில்லியன் கொடுத்துருக்கோம். அது சைனாவுடைய மிலிட்டரி பட்ஜெட். ஸோ இந்தியாவில் வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு தேஜஸ் பிளேனை தயாரிக்கிறதுக்கு 17 வருஷம் தேவைப்பட்டுச்சு. ஒரு கிரையோஜெனிக் ராக்கெட் இன்ஜின் செய்யறதுக்கு 22 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அதான் நம்மளுடைய நிலைமை. இதை வந்து எப்ப நாம உண்மையா ஒத்துக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம நாடு முன்னேற ஆரம்பிக்கும். இதுதான் நம்ம நாட்டுடைய நிலைமை. 12 வருஷம் 17 வருஷம் கிரையோஜெனிக் எல்லாமே சைனா. குண்டூசியில இருந்து, கால் செருப்புல இருந்து, பட்டன்ல இருந்து, நம்மளுடைய பென் கேப்ல இருந்து, புஸ்தகத்துல இருந்து எல்லாம் இம்போர்ட் ஃப்ரம் சைனா. வீட்டுக்குள்ள இருக்கிற சாமானத்துல. ஸோ சைனாக்கார நம்மகிட்டே எக்ஸ்போர்ட் டெபிசிட் பேமெண்ட்டை வாங்கி $135 பில்லியன் அவனே வந்து மிலிட்டரி பட்ஜெட்டை போட்டு
அவனே பார்டருக்கு வந்து நம்மளை மிரட்ட பார்த்து நம்முடைய சோல்ஜர்ஸ் வந்து கொலை பண்ணிட்டு ஆத்துக்குள்ள தள்ளிட்டு அவன் வந்து ஹை டேபிள்ல யுனைடெட் நேஷன்ஸ் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து பேர பேசுறான். எப்படி ஒரு அரசு ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? இதுல கோபேக் மோடின்னு சுவர் விளம்பரம் எழுதுறாங்க. கோபேக் மோடி இது எதுவுமே புரிதல் இல்லாம ஒரு நாடு எப்படி இருக்கணும், எங்க போகுது, என்ன மாதிரி பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு மோடிஜி அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதற்காக நம்ம ஆத்ம நிர்பார பாரத் இந்தியாவுக்குள்ள கொண்டு வர்றோம்? நேற்று எதற்காக இந்த பட்ஜெட்டே நம்ம அக்கா வந்து பிரஸ் மீட்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த பட்ஜெட்டே ஆத்ம நிர்பார பாரத் பட்ஜெட் தாங்க. உள்கட்டமைப்பு, ஹெல்த், இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அதிக எம்பசிஸ். அதனால வந்து நம்முடைய பிசினஸ் நண்பர் நீங்க வந்து நம்ம கூட நிக்கணும். நீங்க நிக்க வேண்டிய தருணம் இது உங்களுக்காக, உங்களுடைய சந்ததிகளுக்காக. என்ன ஞாபகம் இருக்கு, 2018 நான் வந்து ஒரு கவர்மெண்ட் டூர் ஜெர்மனி போகும்போதுங்க, அப்ப பெர்லின்ல இருந்து நீங்க வந்து சதர்ன் பார்ட் ஆஃப் ஜெர்மனி ஒரு ஸ்டேட், பெர்லின் வந்து மேல ஸ்டேட், கிட்டத்தட்ட A6 ஒரு ஹைவேல நீங்க போகணும் 600 கிலோமீட்டர். சராசரியா ஒரு கார் வந்து 240 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு கீழே எந்த காரும் ரோட்ல கிடையாது. மினிமம் 240 கிலோமீட்டர் பெர் ஹவர். இங்கிருந்து சென்னை போறதுக்கு முக்கி முனகி மோதி அதுவும் நைட் ஏதோ பெரிய ஒரு டிராவல் ஜர்னி பண்ணி சாதனை பண்ண மாதிரி இறங்கி லாட்ஜில் போய் ரூம் போட்டு அதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு சாதாரண ஒரு வேலையை முடிக்கிற 3 நாள் வேணும் சென்னை போயிட்டு வராங்க. இவன் காலகாலத்தில் கார் எடுக்கிறான், 2.5 மணி நேரத்தில் பெர்லின்ல இருக்கிறான், கேபிட்டல் 600 கிலோமீட்டர் கவர் பண்றான், அழுங்காம வேலையை முடிக்கிறான். அடுத்து கார் எடுத்தா சாயந்தரம் வரா தோட்டத்தில் வேலையை பார்க்கறான். அதனாலதான் மேலை நாடுகள் முன்னேறி வருது. நாம வந்து ராஜீவ் காந்தி சொன்னது போல டெல்லியில 100 ரூபாய் செலவு பண்ணா 85 ரூபாய் இடையில சாப்பிடுவாங்க, 15 ரூபாய் தான் தமிழ்நாட்டுக்கு வரும். ராஜீவ் காந்தி தான் சொன்னார், only 15% paise reaches the common man அப்படின்னு. அதுக்கு தான் டிஜிட்டல் பேங்க். 247 ரூபாய் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுத்தாருன்னா மோடி 247 ரூபாய் சாத் அக்கௌண்ட்ல வந்து உட்காரு. கொரோனா காலகட்டத்தில் 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, 1500 ரூபாய் சாத் வந்து உட்காரு. ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா புது இந்தியாவை கட்டுவதற்கான முயற்சி. இதுல ரொம்ப முக்கியமானவர்கள் நீங்க. ஏன்னா இந்த புது இந்தியாவுடைய அடிப்படையே நம்ம நிர்மலா மேடம் சொன்ன மாதிரி, மோடிஜி சொன்ன மாதிரி $5 trillion இருக்கக்கூடிய எக்கானமி, $5 trillion எக்கானமி. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். இந்த ஆப்பிள் போனுடைய ஸ்கிரீன் மேனுஃபேக்சர் பண்றேன் சார். இட்ஸ் ஜெர்மன் கம்பெனி. இந்த மேல இருக்கிற ஸ்கிரீன், மேல இருக்கிற கிளாஸ், இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டோட்டல் எம்ப்ளாயி 60 பேர் தான். 60 பேர் தான் R&D இருக்காங்க ஜெர்மனி. கம்பெனி வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா $6 billion. மூளைக்கு பிரைட். அவன் வந்து ஆப்பிள் ஸ்கிரீன் டெக்னாலஜி டிசைன் பண்ணி நம்ம என்னதான் டச் பண்ணாலும் 10,000 டைம் தொட்டா கூட ஸ்கிரீன் வேலை செய்யும், ஹீட்டை வந்து வெளியே எடுக்கும், அந்த ஆப்டிகல் ரெசல்யூஷன் நீட்டா இருக்கும், ஃபேஸை ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் டெக்னாலஜி. 60 பேர் $6 billion கம்பெனி வேல்யூவேஷன். நம்ம ஊர்ல மட்டும்தான் 1 லட்சம் பேர் வேலை செய்வாங்க ஒரு கம்பெனி. வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு $100 billion. இதெல்லாம் உடைக்கணும், இதெல்லாம் மாற்றணும், எல்லாமே மாறணும். சிஸ்டம்ல இருந்து உடைச்சு ஆடணும். இல்லாட்டி இன்னும் 30 வருஷம் கழிச்சு இதே மீட்டிங்க்கு வானதி அக்கா வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து உட்காருவாங்க, இதே விஷயங்களை பேசுவோம். கிரிக்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகணும்ல, அப்ப பாத்தீங்கன்னா கண்டெய்னர் ரோடு இன்னும் மேல போட்டுருவாங்க. அப்ப நம்ம அண்டர் கிரவுண்ட்ல தான் கண்டெய்னர் எடுத்துட்டு போகணும். அதனால நான் சொல்றதுங்க, ஐம் பொலிட்டிக்கல் மேன். MBA படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், 9 வருஷம் சிவில் சர்வீஸ்ல இருக்கேன். எல்லாத்தையும் சுத்தி பார்த்து ஃபைனலா என்னுடைய முடிவு வந்து ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்னா அரசியல் மூலமாக, நல்ல அரசியல்வாதிகள் மூலமாக. ஒரு பிசினஸ் வேலைக்கு போகணும், சென்னையில் போய் கமிஷன் கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க, நல்ல அரசியல்வாதிகள் கொண்டு வரும். அதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க, அக்கா நோட் பண்ணிட்டாங்க. நம்முடைய பகுதியில கடந்த ஒரு 3-4 வருட காலமாக தொடர்ச்சியாக நிறைய விஷயங்களை வந்து வானத்தை கொண்டு வந்தாங்க. இந்த மேடையில் சொல்வது என்னுடைய பெருமை மட்டுமல்ல, என்னுடைய கடமை. ஒரு கட்சியுடைய சக மனிதனாக, ஒரு தோழராக சில விஷயங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். கோயம்புத்தூர் மாதிரி ஊர்ல யாருமே பார்க்காம, எல்லாமே பார்த்தப்ப எங்கேயோ போய் சண்டை போட்டு டிஃபென்ஸ் கார்டை கொண்டு வந்தாங்க. டிஃபென்ஸ் கார்டு கோயம்புத்தூர் மட்டும் கொண்டு வரணும். இத்தனை நாம என்ன அவங்களை ஓட்டு போட்டு MLA ஆக்கணுமா, ஓட்டு போட்டு MP ஆக்கணுமா? தமிழ்நாட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப நல்ல வேட்பாளர், அருமையான வேட்பாளர், இவங்க ஜெயிக்கலையாப்பா கோயம்புத்தூர் சவுத்துல. இது வந்து எல்லா வீட்லையும் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நல்ல வேட்பாளர். இவங்க அதை பார்த்தாங்க. மோடிஜி தமிழ்நாட்டிலிருந்து எந்த MP அனுப்பாதப்ப கூட மோடிஜி தமிழ்நாட்டுக்கு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாருங்க. கர்நாடகால இருந்து 25 MP 7 தான் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து எந்த MP கொடுக்காதப்ப தமிழ்நாட்டுக்கு 13 ஸ்மார்ட் சிட்டி, கர்நாடகால இருந்து 25 MP கொடுத்து கூட 6 ஸ்மார்ட் சிட்டி. தமிழ்நாட்டிலிருந்து எந்த MP அனுப்பாத கூட 5,30,30,000 கோடி தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட், 11 பத்மஸ்ரீ.
நேத்து போட்ட பட்ஜெட்லயும் பெரிய அளவு கொண்டு வந்து காரணம் என்னன்னா எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியாவுடைய இன்ஜின் இருக்கிறதே தமிழ்நாடு தான். உங்களை போன்ற சிறு சிறு மனிதர் எல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ணி நீங்க தான் இன்ஜின். அதனால நீங்க கேட்கிற தமிழ்நாட்டில் எனக்கு அங்க பெரிய பிரச்சனை சப்சிடியா வரலீங்க, பேங்க்ல போய் கேட்டீங்கன்னா எல்லாம் காலியா இருக்கு. ஏன்னா யூபிக்கு போகுது, மகாராஷ்டிராவுக்கு போகுது, தமிழ்நாட்டுக்கு வருது. ஒரு முத்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா கியூல நிற்கிறோம். வேற ஸ்டேட்ல சப்சிடி திரும்ப அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா சப்சிடி வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. நம்மளுக்கு அர்பனைசேஷன் மட்டுமல்லாது இண்டஸ்ட்ரியலைசேஷன் சேர்த்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து தமிழ்நாட்டிலையும் நம்முடைய முக்கியமான பகுதியில் பாஜக எம்எல்ஏ போய் உட்கார்றாங்க அப்படின்னா இதனுடைய தாக்கம், இதனுடைய நோக்கம், இதனுடைய எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே லைன் அடையாளம். மாவட்டம் கேட்குறீங்க, வாஸ்தவமான பேச்சு, அதுக்கு லாஜிக்கும் கொடுக்குது. பொள்ளாச்சி வந்து 25,000 கோடி டிஸ்ட்ரிக்ட் உடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மயிலாடுதுறை வந்து 6,000 கோடி தான். பட் மயிலாடுதுறை நீங்க மாவட்டம் கொடுத்து பொள்ளாச்சி ஏன் கொடுக்கல? அப்ப நாங்க என்ன தப்பு செஞ்சோம்ல? நியாயமான கேள்வி, தவறு கிடையாது. அடுத்த கேள்வி கேட்குறீங்க, இவ்வளவு பேர் நாங்க இருக்கோம், இதை ஏன் வந்து ஒரு காயர் சென்டரா நீங்க ஆகக்கூடாது? ஏன் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது? ஏன் வந்து காயருக்கு மட்டும் ஒரு எம்பசிஸ் கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏன் காயர் மினிஸ்டர் இல்ல, கேரளாவில் காயர் மினிஸ்டர் இருக்காங்க, அதை விட அதிகமா நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம், தமிழ்நாட்டிலே காயர் மினிஸ்டர் இல்ல? வாஸ்தவமான கேள்வி, தவறு கிடையாது. நீ கேட்கிற நிறைய வாஸ்தவமான கேள்வி. நம்ம இதெல்லாம் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், இது அனைத்துமே அரசியல் கேள்வி. நல்ல அரசியல்வாதி வர வேண்டும், லோக்கலை பத்தி நினைக்கணும், ஆனா குளோபலா திங்க் பண்ணணும். மேக்ஸிமம் கவர்மெண்ட்ஸ் மினிமம் கவர்மெண்ட்டை பத்தி திங்க் பண்ணணும். நிச்சயமாக நடக்கும். அதான் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா அந்த காயில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எழுதிக்கிட்டோம். உங்க வீட்டுல ஒரு சின்ன ஷார்ட் மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணி அக்கா நிறைய பதில் சொன்னாங்க. சில விஷயங்களை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அக்கா எடுத்துட்டு போறாங்க. குறிப்பாக உங்களோட இன்சூரன்ஸ் பிரச்சனை அக்கா பேசும்போது பேசுவாங்க. அவர் பேசுவதற்காக அந்த விஷயத்தை அப்படியே தொடாம வெளியே வந்துட்டாங்க. சில விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துட்டு போறோம். உறுதியாக எங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுக்கிறது பாத்தீங்கன்னா சில பேர் பிஸியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னை போன்ற சின்ன சின்ன பசங்களாம் உள்ள இருக்கும். சுற்றுப்பயணம் செய்யணும், அதிகமா போய் பார்க்கணும். எங்களுடைய தேர்தல் அறிக்கைங்கிறது மையக்குழு, சீனியர் தலைவர்கள், லீடர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து ஃபைனலா நம்முடைய பிஜேபி தேர்தல் அறிக்கை வரும். நிச்சயமாக அக்கா சொன்னது போல பொள்ளாச்சியில நீங்க கேட்கிற பல விஷயங்கள் நம்முடைய தேர்தல் அறிக்கை நிச்சயமாக இருப்பது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகிட்டையும் வந்து அக்கா போன்ற சீனியர் தலைவர்கள் பேசும்போது எம்பசைஸ் பண்ணி அதை வாங்கி கொடுப்பது எங்களுடைய தலைவர். அதனால எங்களை கைவிடாது. உங்களுக்காக உழைத்து, உங்களுக்காக வந்து மோடி உட்கார்ந்து, உங்களுக்காக ஒரு விஷனரி இந்தியா வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பிரிக் பை பிரிக். இதெல்லாம் முக்கியமான ஒன்று தான். ஏன்னா $5 trillion வரலின்னு அது கொலாப்ஸ் ஆகும். அமெரிக்கா மாதிரி சிவில் வார், வேலை இல்லாத ஒரு பக்கம், வேலை இருக்கிற ஒரு பக்கம், கலர்ட் ஒரு பக்கம், இந்த மாதிரி மைக்ல பேசி ஓட்டுவாங்க பொலிட்டிஷியன்ஸ் ஒரு பக்கம், இந்த மாதிரி ஆகும். ஸோ எல்லா செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனையும் தொடரும். எல்லாரும் இண்டஸ்ட்ரியில் முன்னேறிட்டோம். பட் வீட்டில் வந்து கேஸ் அடுப்பு இல்லாதவங்க குச்சிட்டு ரோடு வந்து அடிப்பான். இல்லைங்க எல்லாம் ரோடு சூப்பராக போட்டாச்சுங்க, எல்லாம் பக்காவா இருக்குங்கன்னா ரோட்ல பெண்கள் போனா இல்லாதவங்க வந்து நகையை பறிப்பான். அதனால growth has also always it has to be a balanced growth. எல்லா செக்மெண்ட் ஆஃப் பாப்புலேஷனும் மேலே கொண்டு வரணும். குறிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு அதிகமான எம்பசிஸ் கொடுக்கணும். ஏன்னா நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக நடக்கும். பொலிட்டிக்கல் பேசுறதுக்காக நம்ம நிற்க வேண்டும். இந்த கட்சி என்டோர்ஸ் பண்ணி பேசுறது என்ன நடக்குது, எப்படி வந்து பொள்ளாச்சி மக்கள் உங்களை போன்ற படித்தவர்கள், பாபா நாங்க தாங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமாக படித்தவங்க, நாங்க தாங்க அதிகமாக விவரம் இருக்கிறவங்க, உண்மைதான், தவறு கிடையாது, வாஸ்தவமான பேச்சு தான். அப்படி இருக்கும்போது நீங்க போடுற ஓட்டுலேயே அதை காட்ட வேண்டும் என்பது எனக்கு தாழ்மையான கேள்வி. நீங்க படிச்சவங்க அப்படிங்கிறது நீங்க தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏ பார்த்து தெரியுமோ தவிர ஒரு இடத்துல உட்கார்ந்து மைக்கில் பேசுறதுக்காக யாரும் தெரியும். ஸோ நல்லது நடக்கட்டும். நிச்சயமாக பொள்ளாச்சி கூட நாங்கள் இருப்போம், பொள்ளாச்சி கூட பாஜக இருப்போம், பொள்ளாச்சி கூட வாணிஜேக்கா, நானு, மோகன் மந்திரக்கர், பாபா ரமேஷ், நம்ம வசந்தராஜ் எல்லாம் இருக்கும். எங்க கூட நீங்க தாழ்மையான வேண்டுகோள், எனக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இங்கே வரவழைத்து பேசுவதற்கு ஒரு நேரம் கொடுத்து என்னுடைய பேச்சு பொறுமையாக கேட்டவங்க அனைத்து நண்பர்களுக்கும் சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.